Unit 2 Leibniz theorem. Find nth derivative of e power 5x x square. இதில் Leibniz theorem வந்துட்டு இதுதான். d power n y divided by dx power n equal to first u differentiate பண்ணுவோம். un v plus ng1 un minus 1 v1 plus ng2 un minus 2 v2 plus etc. போயிட்டு u vn அது வரைக்கும் வரும். ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் லிப்னிட்ஸ் தியரத்தில் வந்துட்டு ஒரு NC2 வரைக்கும் தான் எடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். 2 or 3 டேர்ம்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் நம்ம ஏன் இதுலேயும் nth டெரிவேட்டிவ் தான், நம்ம nth டெரிவேட்டிவ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் 2 வேரியபிள் x² e பவர் ax இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா nth டெரிவேட்டிவில் கிடையாது. ஓகேவா? இதில் ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்குது, வேறு வேறு டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சம்முக்கு என்ன பண்ணுறோம், லிப்னிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லலாம் nth டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும், 1 டிவைடட் பைன்னு ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லைன்னா ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். e பவர் ax sin cos x, e பவர் x² sin x², x² மேக்ஸிமம் வந்திருக்காது. e பவர் x cos x cos 3x cos 4x அப்படி வேணால் வந்திருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் வந்து ஒன்றா வராது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம லிப்னிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இப்போது இதில் e பவர் 5x x² அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூவை பெரிய டேர்மாக எடுத்துக்கணும். பெரிய டேர்ம்னா அதிகமாக டிஃப்ரென்ஷியேஷன் எதில் பண்ணலாம், e பவர் 5xல் பண்ண முடியும். பட் ஆனால் வியில் வந்துட்டு வியை x² எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் வியை 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணேன்னா என்னங்க வரும், dv by dx, அதாவது v1 ஈக்குவல் டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா d by dx ஆஃப் x பவர் n ஈக்குவல் டு n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1ன்றது ஃபார்முலா. ஓகேவா? அப்போ என்ன வரும், 2x பவர் 2 மைனஸ் 1 தென் 2xன்னு கிடைக்குமா. அடுத்து d² v பை dx², அதை வந்து நம்ம என்ன எழுதலாம், v2ன்னு எழுதலாம். மறுபடியும் இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதோட பவர் 1ன்னு இருக்குது, 1 முன்னாடி வந்துடும். x பவர் 1 மைனஸ் 1 எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அப்போது என்ன வரும், 2 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? தென் un வேணும். ஓகேவா? unனா d பவர் n, ஃபஸ்ட்டு un தானே இருக்குது, அதனால் d பவர் n u பை dx பவர் n. ஓகேவா? e பவர் axக்கு ஃபார்முலா என்னதுங்க, d பவர் n e பவர் ax டிவைடட் பை dx பவர் nனா a பவர் n e பவர் dx. படித்தோம்ல nth டெரிவேட்டிவில் அந்த ஃபார்முலா தான், நான் புதுசாலாம் எதையும் கொண்டு வரல. அப்போது என்ன வரும், இங்கே ஏவோட வேல்யூ 5ன்னு இருக்குது. அப்போது என்ன வரும், 5 பவர் n e பவர் 5x. இது நான் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் எனக்கு அதே தான் வரும். un மைனஸ் 1ன்னா என்னங்க வரும், dn minus 1u divided by dx power n minus 1ன்னு வருங்க. nன்னு இருக்கிற இடத்துலலாம் n minus 1ன்னு போட போகிறேன். இப்போ 5n minus 1 e power 5x divided by, இல்லை அவ்வளோதான், தென் d power n minus 2 divided by, இதுக்கப்புறம் இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா வியை கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னவா மாறும், 0வா மாறும். ஓகேவா? ஏன்னா d by dx of a ஈக்குவல் டு 0. ஃபார்முலா நானாக எதுவும் எழுதலை, ஃபார்முலாவில் இருக்கிறது தான் நான் எழுதுகிறேன். ஈக்குவல் டு 5n minus 2 e பவர் 5x அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போது இது எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் யூவை வந்துட்டு பெரிய டேர்மாக எடுத்துக்கணும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? சீக்கிரமாக முடிகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். மேக்ஸிமம் x² x³ அப்படின்னு வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம
டியாக கன்சிடர் பண்ணிக்கணும். லெபினிட்ஸ் தேற்றத்தில் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமாங்க. டி பவர் என் ஒய் டிவைடட் பை டி x பவர் n ஈக்குவல் டு un என்னது 5 பவர் n e பவர் 5x. தென் யூஎனுக்கு அப்புறம் என்ன போடணும், v போடணும். வின்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர். நடுவில் வேணால் உங்களுக்கு புரியணும்னா இப்படி கோடு போட்டுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலாவில் என்ன இருக்குது nc1 un மைனஸ் ஒன்னுன்னா என்னது 5n மைனஸ் 1 e பவர் 5x. ஓகே, தென் v1 என்னது 2x ப்ளஸ் nc2 un மைனஸ் 2ன்றது என்னது இங்கே இருக்கு பாருங்க 5n மைனஸ் 2 e பவர் 5x. v2ன்றது என்னதுங்க 2. ஓகேவா, இதுக்கு மேலே நம்ம போடலாம். ஆனால் v3 0ன்னு வருது, அதை நம்ம போட்டாலும் வேஸ்ட்டு தான். அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்துலேயும் காமனாக யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். எல்லாத்துலேயுமே காமனாக யார் இருக்கா 5 பவர் n இருக்காங்க. ஓகேவா, அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த n மைனஸ் 2வை வெளில எடுத்துகிட்டு வர போகிறேன். 5n மைனஸ் 2வை வெளில எடுத்துகிட்டு வரணும்னா இது எல்லாத்துக்கூடையும் நான் என்ன பண்ணணும், 5 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டு தானேங்க? ஏன்னா அப்போ தான் ஒரு 5/2 5 ஸ்கொயர் இங்கே இருக்கும், இந்த 5 ஸ்கொயர் கீழே இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா 5 மைனஸ் 2வாக மாறும். அப்போ எனக்கு என்ன வரும் 5 பவர் n இன்ட்டு 5 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர் e பவர் 5x x ஸ்கொயர் ப்ளஸ் nc1 5 பவர் n மைனஸ் 1 e பவர் 5x 2x டிவைடட் பை ப்ளஸ் இதுக்கும் போடணும் 5 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர். இங்கே nc2 5n மைனஸ் 2 e பவர் 5x டாட் 2ன்னு போடுவேன். இங்கே நான் வந்துட்டு போட மாட்டேன், ஏன்னா வந்துட்டு அங்கே ஏற்கனவே வந்துட்டு என்னவா இருக்குது n மைனஸ் 2ல் தான் இருக்குது. ஓகேவா, அப்போது இது எல்லாத்துலேருந்து காமனாக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்னவா மாறும், ஒரு 5 இது மேலே வரும். அப்போ 5n மைனஸ் 2வை வெளில எடுத்துகிட்டு வரேன்னா ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் 5 ஸ்கொயர் e பவர் 5x e பவர் 5x வெளியில் எடுத்துகிட்டு வரலாம்ல, அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸ் ஸ்கொயர் nc1 5n மைனஸ் 2 வெளில போயிடுச்சு இங்கே. ஆனால் ஏற்கனவே என்ன இருக்குது 5 மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போது இன்னொரு 5 இருக்கும் தானேங்க, ஏன்னா 5n மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு இருக்கும். எனக்கு நான் n மைனஸ் 2வை வந்து செப்பரேட்டாக பிரிச்சுக்கிறேன். 5n மைனஸ் 2 டாட் 5 மைனஸ் 1ன்னு இருக்குமா, இருக்கும் தானேங்க. அப்போ எனக்கு என்ன வரும், இதுலேயும் 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம், கேன்சல் ஆகிடும். ஓகேவா, 5n மைனஸ் 1 n மைனஸ் 2 வெளில போயிடுச்சுன்னா மைனஸ் 1ன்னு இருக்கும். e பவர் 5x 2x இன்ட்டு 5 ஸ்கொயர்னு இருக்குங்களா, ஏன்னா இங்கே இருக்கிற 5 ஸ்கொயர் ப்ளஸ் nc2 5n மைனஸ் 2வை வெளில எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ e பவர் 5x டாட் 2 5 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும் வரும். ஓகேவா, இப்போ e பவர் 5xையும் நான் வெளில எடுத்துகிட்டு வர போகிறேன். 5 பவர் n மைனஸ் 2 e பவர் 5xை வெளில எடுத்துகிட்டு வந்தோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் 5 ஸ்கொயர். ஓகேவா, 5 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும் nc1 5 பவர் மைனஸ் 1 e பவர் 5xை வெளில எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த 5 பவர் மைனஸ் 1ஐ நான் கீழே கொண்டு வரலாமா, அப்போ 5 ஸ்கொயர் டிவைடட் பை 5ன்னு வந்துடும். 2xக்கு 2x அப்படியே இருக்குது ப்ளஸ் nc2 e பவர் 5x இங்கே வந்துருச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். தென் 5n மைனஸ் 2 e பவர் 5x வெளியிலே இருக்கா. இப்போது 5 ஸ்கொயர் என்னது 25x ஸ்கொயர் ப்ளஸ் nc1 ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் ஆகிட்டு 5 இன்ட்டு 2x ப்ளஸ்
NC2 2ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? NC2 2ன்னு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் பேஜுக்கு போட வேண்டாம், நான் இதிலே ஷார்ட் ஃபார்ம் பண்ணி போடுறேன், ஏன்னா திருப்பி பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிக்கும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? 5 பவர் n-2 e பவர் 5x 5 ஸ்கொயர் என்ன வரும்? 25 25x ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது? NC 1னா 5ஐ 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? n இன்ட்டு n 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் n டிவைடட் பை 1ன்னு கிடைக்கும். 5 இன்ட்டு 2x நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 5 2s are 10. அப்போ 10 n எக்ஸ்ன்னு இருக்குது. nx எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? NCR ஃபார்முலாலாம் நேற்றுக்கே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். NCR ஃபார்முலா என்னதுங்க? NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே NC2 2ன்னு இருக்குது. NC2னா என்னது? n-ஐ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 2 1 2 தான் வரும். டாட் 2ன்னு வரும். கரெக்டா? n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2ன்னு வரும். 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்னதுங்க? 5 பவர் n மைனஸ் 2 e பவர் 5x 25x ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1. ஓகேவா? புரியுதுங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியான சம்மு. ஃபஸ்ட்டு சம்முன்றதுனால நான் இவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சம்லேருந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன்.